வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த இந்த விஷயம் எனக்கு நடக்கலை, வேலை கிடைக்கல, வேலையே நிறைய பேர் கிடைக்காம இருக்குது, இருந்த வேலை கைவிட்டு போயிடுது, நிறைய பேருக்கு கொடுத்த காசு வரல, இல்லை நிறைய பேருக்கு வந்து காசால் ஏமாற்றம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு வாழ்க்கையே சில பேரோட கதைகள்லாம் கேட்டால் என்னோடய வாழ்க்கையை நான் வந்து ஒரு முன்காலம் ஒரு வாழ்க்கையை நான் பார்த்த மாதிரி தான் நிறைய பேர் உங்கள் கதைகள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நான் முருகன் வந்து எனக்கு சில விஷயங்கள் உணர்த்த சரி, ஓகே, நம்ம இந்த விஷயம் நம்ம முருகப்பெருமான்கிட்ட நம்ம கேட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து முருகப்பெருமானோட அருள் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. நான் எல்லா பதிவிலும் சொல்கிறது இது மட்டும்தான். தலைவன் முருகன் வந்து அருள் கொடுக்கணும். அவர் மனசு வச்சா மட்டும்தான் ஒரு விஷயமே நான் அடுத்த கட்டத்துக்கு அதை நான் மூவ் ஆன் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அந்த விஷயத்துக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த விஷயம் இன்றைக்கி வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சு. 48வது நாள் வந்து பூஜை, ஒரு மண்டலம் பூஜை ஆரம்பித்து அது முடிஞ்சு போயிடுச்சு. கடந்த ஒரு 2 நாளாக இன்றைக்கி இந்த செவ்வாய்க்கிழமை தான் இது முழுமையாக வந்து முடிவடையுது இந்த பூஜை. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பிரச்சனைகள் இந்த 3 விஷயந்தாங்க. வீட்டில் நிம்மதி இல்லை, வேலை கிடைக்கல, வேலைவாய்ப்பு இல்லை, 2வது வந்து இருந்த வேலையும் கைவிட்டு போயிடுச்சு, வாழ்க்கை மாறணும். யாருக்கெல்லாம் வாழ்க்கை மாறணுமோ, எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இதுலேருந்து நான் முன்னேற்றம் எந்த வாழ்க்கையிலுமே இல்லைங்க. ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். என் முருகன் உணர்த்தினது அது மட்டும்தான். இந்த வாழ்க்கை நான் பிறந்தேன், இந்த மனித பிறவி எடுத்து நீ என்ன செய்ய போகிற, இதுக்கப்புறமா நீ என்ன மூவ் ஆன் பண்ண போகிற, இது விஷயம் தான் நான் வந்து முருகப்பெருமான்கிட்ட கேட்டு ஒரு விஷயமாக அவர்கிட்ட கேட்டு பண்ணுற விஷயம் அது மட்டும்தான். யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனை அதிவிதமாக இருக்கோ, வேலை கிடைக்கலையோ, குழந்தை பாக்கியம் இல்லையோ, வீட்டில் நிம்மதி இல்லையோ, அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு மண்டல பூஜை நான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு